திரு புன்னைவளவன், போதிய பெரும்பான்மை தாவேக்காவுக்கு இருக்கு. அரசியல் சூழல் நகர்வுகளை ரொம்ப துல்லியமா பார்க்கும்போது அடுத்த 6 மாசத்துக்கு தாவேக்கா ஆட்சிக்கு எந்த ஒரு பாதகமான சூழலுமே இல்லை கண்ணு கெட்டுற வரைக்கும். இருந்தாலும் கூட இந்த நேரத்தில் எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் தரப்புலேருந்து இந்த 3 எம்எல்ஏக்களை தங்கள் பக்கம் தாவேக்கா இழுத்துக் கொள்வதற்கான காரணம் என்ன? அவ்வளவு நெருக்கடிக்கு தாவேக்கா சென்று விட்டார்களா, இல்ல திமுகவிலிருந்து பிரிந்து வந்த கூட்டணி கட்சியினரை நம்ப மறுக்கிறாரா விஜய் அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல எழுது. இதில் ஒரு நீண்ட கால செயல் திட்டம் இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். திரும்ப சார் சொன்ன மாதிரி நித்தியகண்டம் பூர்ணாயுசுன்னு ட்ராவல் பண்ணுறதுக்கு அது எப்படா காலுக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பான நாற்காலியினுடைய கால்கள் உடையும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு இல்லையா, இதுலேயே நம்ம கொண்டு போய் செலுத்த முடியாது என்கிற இடத்திற்கு முதலமைச்சர் வந்து சேர்ந்திருக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா தூய சக்தியாக இருந்தவர்கள் இன்றைக்கு சமூக வலைதளத்தில் விமர்சகர் ஒருவர் வைத்தது கலப்பட சக்தியாக மாறி நிற்கிறது அப்படிங்கிற விமர்சனத்தை நம்ம வைக்க வேண்டியிருக்கு. அதில் எனக்கும் உடன்பாடு இருக்குது. அந்த விமர்சனத்தில் நீங்கள் பாரதிய ஜனதா என்கிற ஒரு கட்சி 34 ஆண்டுகளுக்கு பிறகு செய்த ஒரு விஷயத்தை பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் அரசியலில் ஒரு அரசுக்கு பொறுப்பேற்று 14 ஆண்டுகள் எடுத்து செய்த ஒரு விஷயத்தை தமிழ்நாட்டில் 2.25 ஆண்டுகள் ஆன ஒரு கட்சி செய்திருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இது கொஞ்சம் புதுசு. கடந்த காலத்தில் நாங்கள் தொகுதி நலனுக்காக பார்க்க போனோம் அப்படின்னு போனதெல்லாம் பல நிலைகளில் நடந்திருக்கு. ஆனால் அப்போ அந்த அரசுக்கே பெரும்பான்மை இருந்த காலகட்டத்தில் இங்கிருந்து அணி மாறி இருப்பார்கள், கட்சி மாறி இருப்பார்கள், தனித்து செயல்படுறோன்னு போயிருப்பாங்க. இதெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் இந்த முறை அவங்க ராஜினாமா பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த நடந்த நிகழ்வுகள் இருக்குல்ல, உள்ளபடியே அதுதான் குதிரை வேகத்தில் நடந்த நிகழ்வுகள். நீங்கள் சட்டமன்றத்துக்குள்ளே நீங்கள் நடக்கிறது, அவங்க போகிறாங்க, சபாநாயகர் அவர்களை பார்த்து 3 பேரும் ராஜினாமா கொடுக்குறாங்க. குதிரை வேகத்தில் இந்த அரசு செயல்படுகிறது. குதிரை வேகம் இன்னைக்கு தலைமை செயலகத்தில் நடந்ததுதான் நம்ம கவனிக்க வேண்டியது. 3 பேர் உள்ள போகிறாங்க. எனக்கு என்ன புரியலன்னா, நீங்கள் கட்சிக்கான ஒரு அலுவலகம், நீங்கள் பனையூருக்கு தான் போகணும்னு அவசியம் இல்லை, வேறு உங்களுக்கான முகாம் அலுவலகம் இருந்தால் அங்கே சேர்ந்துருக்கணும். தலைமைச் செயலகத்தில் பின்னாடி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுங்கிற அந்த ஃப்ரேமுக்குள்ளே நீங்கள் எப்படி சேர்றீங்க? வழக்கமாக கடந்த காலத்தில் திமுக அதிமுக தலைவர்களை சந்திச்சாலும் தாவேக்கா சேர்ந்தவர்கள் சொல்றாங்களே, இன்னைக்கு பனையூர் அலுவலகத்தில் அந்த 3 சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர்களுமே அவங்க இணையக்கூடிய நிகழ்வு தாவேக்கா அலுவலகத்தில் பனையூரில் நடக்குது. இங்கே ஒரு கர்ட்டசி கால் மாதிரி அமைச்சரை சந்திச்சு ஒரு புகைப்படம் எடுத்துக்கொண்டார்கள். அது அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம். சட்டமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகர் அறைக்கு சென்று ராஜினாமா செய்ததற்கு பிறகு எந்த கட்சியில் சேரப்போகிறார்களோ குறிப்பிட்ட கட்சியினுடைய தலைவரை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் ஒரு சந்திப்பு நடைபெற்றது. அவ்வளவுதாங்க. வேற வெளியிலிருந்து மாற்றுக் கட்சியினரை கொண்டு வந்து இங்க சேர்க்கவில்லை. ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தான் சேர்த்திருக்கிறோம். அது சட்டமன்றத்தில் நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வு தானே. அது ஒரு கர்ட்டசி கால் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு அந்த நடந்த கர்ட்டசி காலுக்கான அறை என்பது அமெரிக்காவினுடைய பொதுச் செயலாளர் அறையா இல்லை தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் அவையாங்கிறது தான் கேள்வி. அமைச்சருடைய அறையா என்பதுதான் கேள்வி. இது புதுசில் ஒரு 3-4 நாட்கள் முன்பாக இதே போல நீர்வளத்துறை அமைச்சர் புசி ஆனந்த் அவர்களை சந்தித்தும் அதிமுகவிலிருந்து பொறுப்பில் இருந்து விலகியவர்கள், மாவட்ட பொறுப்பில் இருந்தவங்க, மாநில பொறுப்பில் இருந்தவங்க சேர்ந்தாங்கிறது நம்ம பார்க்குறோம். அப்போ இது ஒரு ஹேபிச்சுவலாக நடக்குது. இந்த ஐடி கார்டு அப்போ தயார் செய்யப்பட்டது செய்தி நமக்கு ஊடகங்களுக்கு வந்தது. அது எப்படி பனையூர் பீட்டில் பார்த்த ரிப்போர்ட்டர்ஸ் எடுத்து கொடுத்தாங்களா இல்லை செக்ரட்டரியேட்டில் பீட்டு பார்த்தவங்க எடுத்து கொடுத்தாங்களான்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? அது எங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்பட்டதுங்கிற ஒரு கேள்வி இருக்குது. சரி, அவங்க 1000 விஷயங்களை சொல்லலாம், அவங்களுக்கான நியாயங்களை அவர்கள் கற்பித்துக் கொள்ளலாம். ஆல் செட் அண்ட் டன் அரசியல் அந்த கடுமையான விஷயங்கள் தான். எனக்கு என்னன்னா, இந்த டைமிங் ஏன் இப்போன்னு ஒரு கேள்வி வருது. இன்றைக்கு ஒருவேளை இந்த சம்பவம் இன்று மதியம் நடைபெறாமல் இருந்திருந்தால் நாம் எதை விவாதித்திருந்திருப்போம்? முதலமைச்சருடைய அவருக்குரிய தொகுதியில் பெரம்பூரில் ஒரு 6 பேர் கொண்ட போதை கும்பல் போய் வாகனங்களை தாக்குறாங்க. அதே போல் மதுரையில் இன்றைக்கு ஒரு சிறுவர் அவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். லா அண்ட் ஆர்டரில் என்ன சிக்கல் இருக்கு அப்படிங்கிற விஷயம். அதாவது இது குறைந்த நாட்கள் தான், குறுகிய நாட்கள் தானாலும் இன்னும் எந்த மாதிரி பாசிட்டிவாக இவங்க அணுக முடியும், அல்லது ஒரு பாசிட்டிவ் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசத்தில் ஒரு விவாதம் போயிருக்கணும். டைமிங் ரொம்ப முக்கியமோ அப்படிங்கிற கேள்வி. சில முக்கியமான விவரங்கள் திசை திருப்பலா இந்த 3 எம்எல்ஏக்கள் இணைவு நடந்திருக்குன்னு இப்ப புன்னைவளவன் சொல்றாரா? அப்படியும் நடந்திருந்தால் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. இது ஹார்ட்கோர் பாலிடிக்ஸ் தானே. கடந்த காலத்தில் நீங்கள் திமுக ஆகட்டும், அதற்கு முன்பாக இருந்த அதிமுக ஆட்சி ஆகட்டும், பல்வேறு விஷயங்கள் வரும் பொழுது சில விஷயங்கள் அந்த நேரத்தில் வேற எங்கேருந்தோ கிளம்பி வரக்கூடியதும் நடந்திருக்கும். டைமிங்கும் அரசியலில் ரொம்ப முக்கியமானது நான் பார்க்குறேன். இதில் என்னென்னா, இதற்கு முன்பு வரைக்கும் ஸ்டீலிங் த மேண்டேட்டுங்கிற வார்த்தையை திரும்ப பயன்படுத்தப்பட்டு கொண்டே இருந்தது, விமர்சனமாக வைக்கப்பட்டது. இது ஒரு அறமா? தேர்தலுக்கு முன்னாடி இவங்களை எதிர்த்து நீங்கள் ஓட்டு வாங்கிட்டு இப்படி கூப்பிடலாமான்னு. இப்போ அந்த இவங்க ராஜினாமா செய்திருக்காங்களே, அந்த 3 தொகுதியில் அவர்களுக்கு வாக்களித்தவர்கள் அவங்க எந்த சின்னத்தில் நின்னதுக்காக வாக்களித்தார்கள், என்ன மேண்டேட் அவங்க ஜெயிச்சு வந்தது என்கிற கேள்வி இருக்கு. அப்போ அதை தாவேக்கா செய்தது ஸ்டீலிங் த மேண்டேட்டுக்குள்ள வருமா வராதா என்கிற கேள்வி. இதை விடவும் மிக முக்கியமானது, இந்த கூட்டணி கட்சிகள் குறித்து நீங்கள் கேட்டீங்க இல்லையா,
அந்த சிக்கல் தான் இப்போ பிரச்சனை. என்னன்னா தொடர்ந்து கொள்கை ரீதியிலாக அவங்களுக்கும் இவர் தொடர்ந்து இதே நிலைப்பாட்டில் நாளைக்கு பாஜக எதிர்ப்பு நிலைப்பாடு என்று போனால் இவர் எந்த அளவுக்கு நிற்பார்னு தெரியாது. இவங்களை நம்பி இருப்பது நீங்க தத்துவார்த்த ரீதியிலாக எப்போதும் திமுக அரசு இருந்ததை போல, அதாவது அவங்க வெளியில போஸ்டரிங் சில விஷயங்கள்ல ரொம்ப ஸ்மூத்தா உள்ள பொருளாதாரம் சார்ந்த திட்டங்கள்ல போயிருந்தாலும் அது விமர்சனத்துக்குரியது தான். ஆனா வெளியில எப்பொழுதும் ஒரு சண்டை, தமிழ்நாடு விசஸ் டெல்லின்னு போஸ்டர் பண்ணாங்கல்ல, அதை விஜய் அவர்கள் பண்ணுவாராங்கிறது ஒரு ஸ்மூத்தா ஒரு அரசு நடக்கணும்னா சில இடங்களில் இணைந்து போவதற்கும் அவர் தயாராக இருப்பார் என்கிற அச்சம் இவங்களுக்கு இருக்கு. இந்த சூழலில் அமைச்சரவையில் சேர்த்தாலும் கூட அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்னவாக இருக்கு? இப்போ இன்றைக்கே காங்கிரஸில் இருந்து ஒருத்தர் ஆதரிச்சு கருத்து சொல்லியிருக்காரு, இன்னொரு பொறுப்பாளர் எதிர்த்து கருத்து வந்திருக்காரு, கடுமையா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்படின்னும் போது கடைசி வரைக்கும் இவங்களோட நம்ம வந்து போவது சரியாக. இப்ப இதுல என்ன ப்ராஃபிட்? நீங்க இந்த 25 பேரும் எய்தர் பதவி பறிப்பு இல்ல ராஜினாமானா சட்டமன்றத்தினுடைய எண்ணிக்கை குறைய போகுது. இவங்க 25 பிளஸ் அவரது ஒண்ணு ஏற்கனவே அவர் வெக்கேட் பண்ணது திருச்சி ஈஸ்ட் எடுத்தோம்னா 26, மொத்தமே 208, 104 தான் பெரும்பான்மை. இப்பவே அவங்களுக்கு அந்த 104 இருக்கு. அரசு ஸ்டேபிளான எண்ணிக்கைக்கு போயிருச்சு. நாளைக்கு இப்ப இதுல இன்னொன்னு, இவங்க ராஜினாமா பண்றாங்க இல்ல அடுத்து அவங்களே வெக்கேட் ஆனாலும் உடனே எலெக்ஷன் நடத்தணும்னு தேர்தல் ஆணையம் 6 மாத காலத்துக்குள் நடத்தணும். ஆனா 2017 உங்களுக்கு 18 உறுப்பினர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட போது பாராளுமன்ற தேர்தலோட சேர்த்து ஏறத்தாழ 1.5 ஆண்டுகள் நடத்தப்படாமல் இருந்தது. நடத்தியே ஆகணுங்கிற கட்டாயம் சொல்ல முடியாது என்கிற ஒரு சூழலும் உருவாகுது. அப்படி என்றால் இது எவ்வளவு தாமதமாகிறதோ அந்த நாட்கள் வரை அந்த தொகுதி மக்கள் எம்எல்ஏக்கள் இல்லாமல் இருந்தால் இதற்கான பொறுப்பை யார் மீது நீங்கள் வைக்க போகிறீர்கள் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. சரி, புன்னைவளவன், திரு நந்தகுமார் சொன்னதுலேருந்தே அடிப்படை கேள்வி உங்கள்கிட்ட முன்வைக்கிறேன். 3 சட்டமன்ற தொகுதிகளில் வாக்காளர்கள் வாக்களிச்சிருக்காங்க. ஜனநாயகத்திற்கு உட்பட்டு தான் தேர்தலும் நடைபெற்றது. அதே ஜனநாயகத்திற்கு உட்பட்டு தானே பதவியை ராஜினாமா செய்துட்டு எங்கள் கட்சிகள் இணைஞ்சிருக்காங்க. என்ன தவறு இருக்குன்னு சொல்லுங்க, அந்த தவறுக்கு நாங்கள் விளக்கத்தையோ சுட்டி காட்டவோ விரும்புகிறோம். எந்த தவறும் இல்லாத ஒரு நிலையில ஏன் கற்பிக்கிறீங்க, ஒரு பாடத்தை ஏன் அப்படியே வளைக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். தாவேக்கால தாவேக்கால அடிப்படையில் அவங்க ஏன் தாவேக்கால சேர்ந்தாங்கன்னு நம்ம கேள்வி எழுப்ப முடியாது, அது அவர்களுடைய உரிமை. உங்களுக்கு ஆன் அன் ஆவரேஜ் நான் ப்ராப்பரா டேட்டா பார்க்கலாம், 3 பேருக்கும் சேர்த்து குறைஞ்சது ஒரு 1.25 லட்சத்துலேருந்து ஒரு 2.25 லட்சம் வாக்காளர்கள் உங்க 3 பேருக்கும் உங்க தொகுதியில் ஓட்டு போட்டாங்க இல்லையா, அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணுகிற தார்மீக பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களா? உங்கள் தொகுதி வாக்காளர்கள் நீங்க நியூஸை பார்த்து தெரிஞ்சுக்கணும், அப்படிதானே? உங்களுக்கு எதற்காக ஓட்டு போட்டு ஒரு இதை கொடுத்து அனுப்புனாங்களோ இந்த இடத்துல டிஸ்ரெஸ்பெக்டிங் த மேண்டேட் என்பதை தாவேக்காவின் மீது வைக்கவில்லை, ராஜினாமா செய்த 3 பேர் மீது நான் வைக்கிறேன். அப்ப அந்த இடத்துல இதுல எங்க சிக்கல் வரும்னா, இதுல யாருக்கு லாபம் யாருக்கு நட்டம்னு பார்த்தா நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிடும். இவங்க 3 பேருக்கும் இவங்க திரும்ப எடப்பாடி அவர்கள்ட்ட வந்தாலும் கொடுத்த லெட்டர் தான் விப்பு மூலமா விப்பை ஃபாலோ பண்ணலன்னு கொடுத்ததுல அதுல பார்ஷியலா நீங்க டிஸ்குவாலிஃபை பண்ணுங்கன்னு கேட்க முடியாது. நாளைக்கு சபாநாயகர் ஒட்டுமொத்தமாக தலைக்கு மேல தோங்குற கத்தியாக டிஸ்குவாலிஃபிகேஷன் இருந்து அவங்க டிஸ்குவாலிஃபை ஆனாங்கன்னா அது உங்களுக்கு சிக்கல் ஆகும். இதனால அவங்க ஒரு அரசியல் ரீதியிலான முடிவாக அவங்க அதை லாபகரமா பார்த்து கூட எடுத்திருந்திருக்கலாம். இதை விட அதிக லாபம் தாவேக்காக இருக்குன்னு நான் பார்த்ததுனால தான். ஏன்னா ஸ்டெபிலிட்டி என்பது கூடும். அவங்க வரும்பொழுது ஏறத்தாழ நமக்கு ரிவர்ஸ்ல யோசிச்சோம்னா இந்த எலெக்ஷனுக்கு முன்பாக வானதி சீனிவாசன் அவர்களும் அதே போல நிர்மலா சீதாராமன் அவர்களும் ஒரு பேட்டி கொடுத்தாங்க. அது எப்படிங்க மற்ற கட்சியில ரைடு வர்றவங்க எல்லாம் திரும்ப பாஜகலே சேர்றாங்கன்னா மனம் திருந்தி வர்றவங்களை நாங்க ஏத்துக்க கூடாதா? அது எப்படி நீங்க இப்படி கேட்கலாம்? நாங்க வராதீங்கன்னு இப்படி சொல்ல முடியும் அப்படின்னாங்க. அதே மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை இன்றைக்கு அவங்களும் எடுக்கலாம். பொலிட்டிக்கலி அது வரைக்கும் இப்போ தேசிய அளவில் இருந்த வாஷிங் மிஷின் ஃபார்முலா தமிழ்நாட்டில் புதுசா உதயமாயிருச்சு அப்படின்றீங்களா? ப்ராபப்ளி இப்போ இதில் புரிஞ்சுக்க முடியுது. அப்படிதான் எடுக்க வேண்டிய தேவை இருக்கு. அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் பார்த்துட்டு சிவி சண்முகம் அவர்களையும் பார்த்துருந்தா 2 ஃபேக்ஷனையும் பார்த்தாருங்கிறது போயிருக்கும். நீங்க வந்து ஏஃபார்ம் பிஃபார்ம்ல கையெழுத்து போட்டு 10 நாளைக்குள்ள போட்ட ஒரு கட்சியினுடைய தலைவரை சந்திக்கலன்னா அந்த இடத்துல ஏன் தவிர்த்தீர்கள்ங்கிறது. ஒமிஷனும் சமயத்தில் அரசியல்ல கமிஷனை விடவும் ஒமிஷன் வந்து நான் வேற கமிஷனை சொல்றேன், செய்யக்கூடிய விஷயங்களை சொல்றேன். கமிஷனை விடவும் ஒமிஷன் அரசியல்ல நம்ம அதை டீகோட் பண்ண வேண்டிய தேவை இருக்கும். அதன் அடிப்படையில் அந்த கேள்வி எழுது. தார்மீகமாக உங்களுக்கு வாக்களித்த வாக்காளர்களுக்கு இந்த 3 எம்எல்ஏக்கள் பதில் சொல்லி இருக்க வேண்டுமா வேண்டாமா? இது அவங்களுக்கான லீகல் ஆப்ஷன். ஆனா அது வந்து எம்எல்ஏக்களுடைய தனிப்பட்ட விவகாரம் இல்லை. இப்போ தாவேக்காவிடம் இந்த கேள்வியை முன்வைத்தாலும் கூட அது எம்எல்ஏக்களுடைய விவகாரம். ராஜினாமா செய்துவிட்டு எங்களோடு வரும்போது அவர்கள் தனிநபர்கள் அடிப்படையில் நாங்க அவங்களை கட்சியில சேர்த்துக்கிட்டோம் அப்படின்ற ஒரு வாதம் தானே வரும். அது எம்எல்ஏகளுக்கும் தாவேக்காவுக்குமான இடைவெளியே அது பிரிச்சிடும் இல்லையா? நீங்க சொல்றக்கூடிய வாதத்தை நான் கேட்கிறேன். இண்டிவிஜுவல் அவங்க போய் அவங்கள அங்க பேசிக்கிட்டோம் அப்படிங்கிற இடம் வருதானா? இப்படி வர்றவங்களே இந்த ஒரு ஷார்ட் ஸ்பேன்ல சேர்க்குறீங்க அப்படின்னா இப்போ இவங்க 3 பேர் மேலேயும் பின்னணியில் அவங்களுடைய அஃபிடவிட்ஸை நம்ம பார்த்தா தான் தெரியும். ஏதேனும் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா அது முதலமைச்சருக்கு கீழே இருக்கக்கூடிய டிவிஎஸ்சிக்கு கீழே வந்தால் முதலமைச்சர் என்ன முடிவு எடுப்பார்னு ஒரு கேள்வி வரும். அந்த இடத்துல அது கான்ஃப்ளிக்டாக மாற வாய்ப்பு இருக்குங்கிறது தான் நம்ம பதிவு செய்ய வேண்டியது.
எய்தர் இப்போ நீங்கள் க்ளீன் சிட் கொடுத்து உள்ளே ஏற்றிருக்கிறீங்க, மனம் திருந்தி வந்தவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? அரவணைக்கிறோம் நீங்கள் பேசுனீங்கன்னா பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ்குள்ளே வந்துடும். திமுக அதிமுகவை விடவும் ஒருபடி மேலே போய் தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசியல் களத்தில் தன்னை டாப்பில் தாவேக்கா பொசிஷன் செய்திருக்கிறது. சரி, அப்படிங்கிறது தான் அவங்கள நம்ம பார்க்க வேண்டிய பார்வையாக இருக்குது. ஓகே, நன்றி. இல்லை, வழக்கமாக குட்டி கதைகள் அப்படிங்கிறது தமிழ்நாடு பாலிடிக்ஸில் உண்டு. அந்த வகையில் பார்த்தோம்னா அப்பத்தை கொண்டு போய் குரங்கிடம் கொடுத்து நீங்கள் பங்கு பிரிக்க கொடுத்தீங்கன்னா காலங்காலமாக அந்த குரங்கு தான் பங்கு சரியில்லைன்னு மொத்த அப்பத்தையும் சாப்பிட்டது அப்படிங்கிறது கதையினுடைய சாராம்சம். யாரை எது அப்பம்னு கேட்காதீங்க, யார் குரங்குன்னு நான் கமிட் பண்ணிக்க விரும்பல. ஆனால் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அதிமுகவில் ஏற்பட்ட எல்லா பிளவுகளையும் சமரசம் செய்து வைக்கிறேன் என்று சொல்லி வந்தவர்கள் எல்லாம் அதை திரும்ப 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 அதில் சிக்கல்களை உருவாக்கி அந்த கட்சி அம்மையார் அவருடைய மறைவின் போது என்ன வாக்கு வங்கியிருந்தது இன்றைக்கி எங்கே வந்து சேர்ந்துருக்கோ, இதற்கு யார் துணை போனார்கள் அப்படிங்கிறத அவங்க போய் கேட்டுக்கணும். நீங்கள் தலைவர்கள் திரும்ப திரும்ப சண்டை போட்டு கொடி பிடிச்சிட்டு நிற்கிறீங்களே, சராசரி தொண்டனுடைய உணர்வு என்ன, குமுறல் என்னங்கிறத யாராவது யோசிச்சிங்களாங்கிற கேள்வி மட்டும்தான். வெற்றி தோல்வி இருக்கக்கூடிய அணிகளில் யாருக்குங்கிறத யோசிக்கிறீங்களே தவிர தொண்டனை நீங்கள் எல்லாம் சேர்ந்து தோற்கடிக்கிறீங்கிறது அந்த இயக்கத்தினுடைய தொண்டர்களின் குமுறலாகத்தான் இருக்கும். சரி, ஓகே.